ஒரு ஊழியன் அவன் அழைப்புல இல்லைன்னா அவனை சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர் மேலையும் சுனாமி வீசும். அவ்வளோ பவர்ஃபுல் காலிங் என்பது அவ்வளோ பெருசு. ஆனா நீங்க காலிகளை இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சுனாமி எங்க போனாலும் உங்க ஊர் பக்கம் மட்டும் வராது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அழைப்ப சாதாரணமா தயவு செய்து நினைக்காதீங்க, தூக்கி அவன் கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு அதான் என் நிமித்தம் இது வந்துச்சுன்றான். யோசித்து பாருங்க, பயங்கரம். கடைசியில என்னை தூக்கி போட்டுருங்கன்ட்டான். அவன் என்ன நினைச்சிட்டான், அது நல்ல குணம், நான் செத்தாலும் நீங்களாவது நல்லா இருங்கடான்னா. ஆண்டவர் சொன்னவர், டேய் அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சாகடிச்சிருவனா? எவ்வளோ பேர் செத்துணும் நீங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் விபச்சாரத்தில் விழுந்துட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளோ என் மனைவியும் பார்க்க முடியல, யாருக்கும் தெரியாது. அப்போ நான் கடைசியில் ஒரு முறை மோட்டர் பைக்கில் போனேன், ஹை ஸ்பீடில் வச்சு எங்கேயாவது போய் நான் மோதி செத்துன்னு போனேன். இந்த அழைப்பை விட்டு வெளியே வந்துட்ட ஆளா மாதிரி இந்த உலகத்துல பயந்து நடுங்கி துக்கப்படுற ஆளே கிடையாது. அவங்க இங்க வந்துகிட்டு சந்தோஷம் பொங்குதேன்னு பாடினா நம்பாதீங்க. சந்தோஷம்னா என்ன விலைன்னு கேட்பாங்க உள்ள. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நிறைவு மகிழ்ச்சி அழைப்புல இருந்தாதான் வரும். அது இல்லாத உங்களை உலகத்துல கொண்டு போய் பெரிய ஷோ காட்டினா கூட உங்களுக்கு ஒரு எம்டினஸ் இருக்கும். ஏன்னா நீங்க தாயின் கர்ப்பத்திலேயே பிறந்தது அந்த அழைப்புக்காக தான் பிறந்தீங்க. உங்களுக்கு வந்தது எல்லாம் அந்த அழைப்புக்காக கொடுத்தது. நீங்க கட்டின வீட்டம்மா கூட அழைப்பினால வந்தது. அப்ப எப்படி நீங்க வாழ முடியும் அழைப்பு இல்லாத? ப்ளீஸ் ப்ளீஸ், அழைப்ப சாதாரணமா நினைக்காதீங்க. அவன் நினைச்சிட்டான், நான் செத்துருவேன், தூக்கி போட்டுருங்கய்யா, ஏதோ ஒண்ணு, நான் செத்துருவேன். அவன் பிடிய பாருங்க, நான் செத்தாலும் நான் அங்க போக மாட்டேன். எவ்வளோ கடினம் இருக்கும் பாருங்க. இந்த அழைக்கப்பட்டவன் அழைப்பை விட்டுட்டான்னா அவனை உடைக்கிறதுக்கு இமயமலையை போட்டா கூட உடைய மாட்டான். ஹார்டாயிடும். எனக்கெல்லாம் அந்த ஹார்டா ஆனா என்னுடைய ரகசியத்தை சொல்றேன். ஏதாவது ஹார்ட் ஆயிடுச்சு, ஒரு கசப்போ இல்லை ஏதோ ஒன்று ஹார்ட் ஆயிடுச்சுன்னா என்னால் 2-3 நாள் சமாளிக்க முடியாது. பைபிளை எடுத்துருவேன். அந்த வாலிபத்தில் இருந்தே இப்போவாது இங்கே தோட்டம் இருக்கு, அங்கே வந்து ஓடிடுவேன், எங்கேயாவது போய் ஒரு வாரம் கூட உட்காருவேன். ஏன்னா நான் இந்த ஹார்டோட வாழ முடியாதாண்டவரே. இன்றைக்கு நான் ஆண்டோடைய மகிமைக்கு சொல்றேன், நான் பைபிளை எடுத்து படிச்சா கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி கொட்டாத படிச்சா படிக்காத மாதிரி இருக்கும். இன்னுமா இன்னைக்கும் கத்தர் சாட்சி. இப்பவும் நான் அந்நிய பாஷை பேசணும்னா தந்திரா பந்தரா தந்தரா 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 அப்படி இருக்க மாட்டேன். அது எனக்கு திருப்தி வராது. தேங்காய் உடஞ்சாதான் எனக்கு திருப்தி வரும். தேங்காய் ஹாட்டு தேங்காய் மாதிரி கல்லா இருக்குல்ல, அதுல நீங்க பிரசங்கம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், அது எனக்கு தெரியும். அது ஹோலி ஸ்பிரிட் உடைஞ்சி அப்படி உள்ள போய் அந்த உடைக்கும் போது அப்படியே மென்மையாயிடும். மென்மையான உள்ளம் இருக்கும் வரை உங்க அழைப்ப எந்த பிசாசாலும் உடைக்க முடியாது. நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்களோ பண்ணலையோ, அந்த சாஃப்ட் ஹார்ட், தாவீது சொல்றானே, ஆண்டவரே உடைந்ததும் நறுங்குண்டதுமான இருதயம். அதாவது ஆரம்ப காலத்துல சாப்பிட்டீங்களா, ஆமாங்க அப்படின்னு சொன்னா போய் அழுது ஜெபம் பண்ணுவீங்க. இப்ப என்ன போய் சொன்னாலும் அசையவே அசையாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ரட்சிப்பனே தெரியாது எனக்கு, வந்தா எங்க வீட்டுல என் தங்கச்சிங்க இவ்வளவு பைசு, அதுங்களை கூப்பிட்டேன், ரூம்ல வச்சுன்னா அழுதேன். ஏன்னா அழுகுறேன், நான் உன்னை அடிச்சேன், என்ன அதுக்காக மன்னிச்சுக்கணும். அதுவும் தெரியல, மன்னிப்பு கேட்கிறான்னு தெரியல. அதுதான் மென்மை இருதயம்.
அந்த மென்மை, தயவு செய்து இந்த மெதுவடையா இருங்க. அது அப்படி போனா 2 நாள் ஃபாஸ்ட் பண்ணுங்க போதும். என்ன பண்ணுது, அழையே வரல, பயப்படாதீங்க, பைபிளை படிச்சுக்கிட்டே இருங்க. அது சம்மட்டி மாதிரி டமால் டமால் டமால்னு அடிக்கும். இல்ல பைபிளை படிச்சா கூட அது உள்ள போக மாட்டேங்குது பிரதர், நம்பாதீங்க. பைபிளை படிச்சு ஒருத்த இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு, நாளன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் உடையும் வர எழும்பாதீங்க. அழைப்பு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்பதான் உங்க ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு, அப்பதான் நீங்க கொஞ்சிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, அப்பதான் பேர பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. அழைப்பை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அப்படிதான் கர்த்தர் உங்க வீட்டை ட்ரீட் பண்ணுவார், உங்களை ட்ரீட் பண்ணுவார். அழைப்பு என்பது மகத்துவமானது அருமையானவர்கள். அந்த மாதிரி நேரத்தில் நான் ஓடிடுவேன். சில நேரத்தில் 10 நாள், அதாவதுங்க டைமை பார்த்தெல்லாம் நீங்க எதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவர்கிட்ட மட்டும், நான் உடையும் வரை கதவை மூடுவேன், நான் மாறும் வரை, இப்படி இருந்தீங்க உங்களுடைய ஊழியம் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு சம்பூரணமாயிருக்கும். சில பேர் சொன்னீங்க, நீங்க முதல்ல வாக்கு தத்துவம் சொல்லும் போது குழு குழுன்னு இருந்துச்சு, இதெல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவர் அதான் சொல்றாரு, அந்த மென்மை. யோனா பாருங்க, புயல் அடிக்கும் போது இவர் கீழே போய் தூங்குறாராம். யார் கேட்டாங்க தெரியுமா? அந்த எல்லாரும் வந்து, நீ தூங்குறது எப்படா உனக்கு தூக்கம் வருது? எல்லாரும் நாங்க எங்க சாமியை கும்பிடுறோம், உனக்கு தூக்கம் எங்க வருது? நான் நினைக்கிறேன் அவனுக்கு அந்த புயலை பார்த்தவன ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், தூக்க மாத்திரை போட்டு படுத்திருப்பான். இங்க அந்த மாதிரி கேஸ் இருக்கு, கவனிங்க அன்பானவர்களே. அப்ப அவன் சொல்றான், நான் ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு விலகிட்டேன். ஐயோ படுவா, ஆண்டோடைய பிரசன்னத்தை இருந்தா விலகினேன், தூக்கி போட்டுறாங்க. அவன் செத்தான்னு நினைச்சாங்க, அவன் சாகல. எல்லாரும் சொல்லுங்க, அழைப்பை நிறைவேற்றும் வரை செத்தாலும் உயிரோட எழும்பிடுவீங்க. உயிரோட எழும்பிடுவோம். ஹல்லேலூயா.